ஹலோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் சனி பேசுறேன். என் கையில ஒரு விஷயம் பிடிச்சிருக்கேன். சொல்ல முடியல, வாயில தான் சொல்லிக்கிறேன். இந்த விஷயம் நீங்க எல்லோரும் எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்கிறவங்களுக்கு திரும்ப ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, அதுக்காக நான் காட்ட போறேன் உங்களுக்கு எல்லோருக்கும். ஓகே, இது ஸ்பெஷலான ஆஃபரு, எல்லோருக்கும் பாத்துக்குங்க. ஓகே, என்ன கொடுக்கறேன்னா இங்க பாருங்க, வவுச்சர் 100 வெள்ளி வவுச்சர் கொடுக்கறேன். ஓகே, அடுத்து இங்க பாருங்க, சரியா வருதா? ஓகே, இங்க பாருங்க, வவுச்சர் RM10 10 வெள்ளி வவுச்சர். பாத்தீங்களா? 10 வெள்ளி வவுச்சர். அப்படி பிடிச்சா தெரியுது. ஓகே, 10 வெள்ளி வவுச்சர். ஓகே, 10 வெள்ளி வவுச்சர் கொடுக்கறேன், 100 வெள்ளி வவுச்சர் கொடுக்கறேன். ஓகே, இது எதுக்காக கொடுக்கறேன்னு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க, நீங்க எல்லோரும் எனக்கு நிறைய பேர் உங்களோட இந்த நண்பர்கள் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. சோ இங்க வரும்போது நான் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இன்னார் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க, இங்க சிகிச்சை எடுத்தாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை முழுமையா அவங்களுக்கு தீர்ந்துச்சு, அவங்களுக்கு இந்த பிரச்சனை சரியா போச்சுன்னு சொல்லி இன்னொரு நண்பரை இல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களை எனக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க. அவங்க வரும்போது இங்க சொல்லும் போது எனக்கு மனசுல கேட்கல, எனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. சோ செய்யறோம், சேர்த்து ஒரேடியா ஒரு பேக்கேஜா நான் கொடுக்கலாம் நான் விரும்புறேன். அதாவது என்னன்னா, நீங்க எனக்கு ஒரு கஸ்டமர் ட்ரீட்மெண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணும் போது தயவு செய்து அவங்க கிட்ட உங்களோட பேரை சொல்லுங்க. அடுத்து என்னன்னா, எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. இந்த மாதிரி உங்களோட தெரிஞ்சவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருங்க, அவங்கள நீங்க அனுப்பி விடுறீங்கன்னு. சரிங்களா? அப்போ அவங்க பேரை என்கிட்ட சொல்லிருங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு வவுச்சர் அனுப்புவேன். இந்த மாதிரி இது நீங்க ஒருத்தவங்க பேசி விட்டீங்கன்னா 10 வெள்ளி வவுச்சர் அனுப்புவோம் உங்களுக்கு. நல்லா கேட்டுக்குங்க, ஒரு ஆள் பேசி விட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு சிகிச்சைக்கு நான் உங்களுக்கு 10 வெள்ளி வவுச்சர் 10 வெள்ளி வவுச்சர் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். இது வாட்ஸ்அப்லயே வவுச்சர் அனுப்புவோம் உங்களுக்கு. அதுல கோட்லாம் இருக்குங்க, எல்லாருக்கும் சேம் இல்ல, வேலிடிட்டி இருக்கு, எத்தனை மாசம்னு, அதுக்குள்ள நீங்க இந்த வவுச்சரை ரெடீம் பண்ணணும். சரிங்களா? ஓகே, சோ எல்லா விவரமும் அந்த வவுச்சர்ல எழுதி இருக்கும். சரிங்களா? சோ இந்த 10 வெள்ளி வவுச்சர் நீங்க 10 பேர் பேசி விட்டீங்கன்னா உங்களுக்கு 100 வெள்ளி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க, 10 பேர் பேசி விட்டீங்கன்னா உங்களுக்கு 100 வெள்ளி ஆச்சு. நீங்க சனித்தரா, நம்மளோட சனித்தராவோட கருவி வாங்கும் போது ஒரு நீங்க 600 வெள்ளி வச்சிருக்கீங்கன்னா கூட ஒரு வவுச்சர் 100 வெள்ளி வவுச்சர் வச்சு நீங்க என்கிட்ட கொடுத்து வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, இல்ல உங்களுக்கு 100 வெள்ளி வவுச்சர் இருக்கு, ஓகே, நீங்களே ஒரு ட்ரீட்மெண்ட் வரலாம், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் என்கிட்ட, அந்த வவுச்சர் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் அந்த வவுச்சர் வச்சு. அதே சமயத்துல இந்த வவுச்சர் நீங்க சேர்த்து கருவி கூட எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, இது ரெண்டாவது ஆஃபர் சொல்றேன். பாருங்க, என்ன போட்டிருக்கு, 100 வெள்ளி போட்டிருக்கு. இது யாருக்கு தெரியுங்களா? எனக்கு கருவி வாங்குறதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கல்ல, நிறைய பேர் கருவி நீங்க வாங்கிட்டு அதோட நன்மையை பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அவங்க என்கிட்ட கூப்பிட்டு வாங்கும் போது உங்க பேர் சொல்றாங்க. சோ அப்படி நீங்க செய்யும் போது கண்டிப்பா எனக்கு தகவல் சொல்லிருங்க, நீங்க பேசி விட்டவங்களோட பேரு இல்ல அவங்கள என்கிட்ட உங்க பேர் சொல்லிருங்க. சோ உங்க நம்பர் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இந்த வவுச்சர் அனுப்புவேன், 100 வெள்ளி வவுச்சர். சரிங்களா? 100 ரிங்கெட் வவுச்சர் நான் அனுப்புவேன் உங்களுக்கு. சோ இந்த வவுச்சர் நீங்க என்ன செய்யலாம், நீங்க ஒன்னும் கருவி வாங்காம இருந்தீங்கன்னா, அப்படி வாங்காதவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த வவுச்சர் ஒரு ஆள் பேசி விட்டீங்கன்னா 100 வெள்ளி, 2 பேர் அனுப்பி பேசி விட்டீங்கன்னா 200 வெள்ளி இருக்கு, 3 பேர் பேசி விட்டீங்கன்னா 300 வெள்ளி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்த 3 பேர் பேசி விட்டதுல 300 வெள்ளி வவுச்சர் இருக்குல்ல, இது கொண்டு மேற்கொண்டு ஒரு 400 வெள்ளி போட்டு இந்த 300 வெள்ளி வவுச்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு கருவி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், சனித்தரா கருவி. புரியுதுங்களா? இல்ல இது முழுசாவே நீங்க ஒரு 7 பேர் பேசி விட்டீங்கன்னா மிஷின் கருவி வாங்குறதுக்கு 7 பேர் 7 வவுச்சர் கொடுப்பேன். சரிங்களா? இந்த 7 வவுச்சர் நீங்க என்கிட்ட கொடுத்து ஒரு சனித்தரா கருவியை நீங்க பெற்றுக்கலாம் என்கிட்ட. புரியுதுங்களா? ஃப்ரீ, அப்படியே இந்த வவுச்சர் ஃப்ரீன்னு சொல்றதுக்குள்ள இந்த வவுச்சர் இதோட விலை மதிப்பு 100 வெள்ளி. சோ 7 வவுச்சர் கொடுத்து
ஒரு சனித்தர கருவியை நீங்க பெறலாம். புரியுதுங்களா? அற்புதமா இருக்குல்ல? சோ இத நீங்களே கூட டிக்டாக்ல எங்க போட்டு நீங்க கூட ப்ரோமோட் பண்றது மூலமா ஆளுங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்கிட்ட அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வவுச்சர் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்கும் கிடைக்கும், இந்த சனித்தர கருவி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பயன்படுத்தலாம். 10 வெள்ளி வவுச்சர் இருக்கு, 100 வெள்ளி வவுச்சர் இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் அனுப்பி விட்டீங்கன்னா 10 வெள்ளி, நீங்க கருவி வாங்குறதுக்கு பேசி விட்டீங்கன்னா உங்களுக்கு 100 வெள்ளி வழங்கப்படும். புரியுதுங்களா? நீங்களே சேர்த்து அன்புக்குரியவர்களுக்கு ஒரு வவுச்சர் மூலியமாவே நீங்க ரிடீம் பண்ணி என்கிட்ட ரிடெம்ஷன் வவுச்சர்னு சொல்லுவோம். இந்த வவுச்சரை ரிடீம் பண்ணி என்கிட்ட ஒரு கருவி எடுத்து, சனித்தர கருவி எடுத்து நீங்க வந்துட்டு உங்க அன்புக்குரியவர்களுக்கு ஒரு பரிசா கொடுக்கலாம், இல்ல நீங்களே கூட உங்களுக்கு பாய்ச்சிக்கலாம். சரிங்களா? இதுதான் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ். நீங்க எனக்கு கொடுக்கிற ஆதரவுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பு பரிசு. சரிங்களா? புரியுதுங்களா? சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.